ஹலோ மக்களே, வெல்கம் டு மினி டூர் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா செட்டிநாடு ஸ்டைல் உளுந்த வடை. ரொம்பவே உள்ள சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். கிரைண்டரில் கூட அரைக்கணும்னு தேவை கிடையாது, மிக்சியிலே நம்ம அரைச்சாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் டான்னு வரும். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் 3/4 அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இதில் 10லேருந்து 15 மீடியம் சைஸ் வடை வரும். இதை கொஞ்ச நேரத்துக்கு மூழ்கிற லெவலுக்கு தண்ணி ஊற்றி அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. இப்போ அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான லெவலுக்கு கல் உப்பு சேர்த்து இதை நம்ம 90% அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஓவர் நைஸ் ஆகிட வேண்டாம், அதனால் 90% அரைச்சி எடுத்தால் போதும். பாருங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு, லைட்டாக குறைன்னு இருக்கும். இப்போ இதில் நம்ம தேவையான வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயமை நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாயை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகு 1-2 இடித்த மிளகு சேர்த்துருக்கேன். நீங்கள் முழு மிளகாவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். தென் ஒரு 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இந்த அரிசி மாவு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக வெளியில் வர்றதுக்காண்டி தான் நம்ம சேர்க்குறோம். எப்போவுமே வடை செய்யும்போது அரிசி மாவு சேர்த்துட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்கள், இது எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உள்ளங்கையில் லைட்டாக தண்ணியோ இல்லைன்னா எண்ணெயோ அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாவை ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துகிட்டு அதுக்கு இதில் கையில் வச்சுட்டு தட்டிக்கோங்க. தட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுருங்க. அதுக்கப்புறமா காஞ்ச எண்ணெய் சட்டியில் நம்ம போட்டுக்கலாம். அடுப்பு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா கருகிடும். இப்போ நான் மறுபடியும் தட்டி காமிக்கிறேன் பாருங்கள். தட்டிட்டு எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. உள்ளே போட்டோன்னே சங்கு சக்கர மாதிரி பபிள்ஸ் வரும். நீங்கள் கையில் உங்களுக்கு தட்ட வரல அப்படின்னீங்கன்னா பால் பேக்கெட் கவர், இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ஸில் அதில் ஆயிலோ தண்ணியோ அப்ளை பண்ணிவிட்டு அதில் நீங்கள் இந்த மாதிரி மாவை உருட்டி தட்டி அதில் நடுவில் ஓட்டை போட்டு அதையும் நீங்கள் இதில் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இந்த சைட் கொஞ்சம் நேரம், அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி போட்டு அந்த சைட் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி மாறி திருப்பி போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு டைம் 1 நிமிஷத்துக்கு வர வேக விட்டுட்டிங்கன்னா அடியில் சட்டியில் ஒட்டிக்கும். அதனால் நீங்கள் திருப்பி போட்டுகிட்டே இருங்க. 2 சைடும் கோல்டன் ப்ரௌனாக வர திருப்பி போடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள் கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு, நான் எடுத்துட்டேன். இப்போ நமக்கு சுவையான செட்டிநாடு ஸ்டைல் வடை ரெடி. பார்க்கவே சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் பிச்சு காமிக்கிறேன். வெளியில் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இதுக்கு நான் கெட்டி தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணுறேன். இந்த தேங்காய் சட்னியோட ரெசிபி வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், அதை மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். கீ பொங்கல் அண்ட் தேங்காய் சட்னின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா இன்னும் நிறைய குக்கிங் வீடியோஸ் அண்ட் vlogs இருக்குது, அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.